மொத்த 2 கோடி தொண்டர்கள் 2 கோடி உறுப்பினர்களும் தாவேக்காக்கு போயிட்டாங்களாம். அப்புறம் என்னத்துக்கு என்ன இது பிடுங்கிறதுக்கா நீங்கள் கட்சி இப்போ ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டு எல்லாம் வாங்கடா ஜனவரி மாதம் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு போக வேண்டியது. எதுக்கு நாய் மாதிரி சுற்றி மாநாடு போகிறேன் மண்ணாங்கட்டியை போகிறேன் முட்டா பசங்க இவங்கெல்லாம் எங்கேருந்து பிடிச்சாங்க இவங்க ஒரு பாப்பாலாம் ஒன்று இருந்துச்சு. அது ஏதோ அது பார்த்தா அது ஆர்ட் ஃபிலிமில் நடிக்கிறது வியாபாரி அண்டாக்கு விளம்பரத்துக்கு நடிக்க சொன்னா கூட 1000 ரூபா கொடுத்தா கூட கூவா படத்தில் விஜய் பிடிக்கும், அரசியலில் விஜயானந்த் பிடிக்கும். ஏன்னா சத்தமே இல்லாமல் ஒன்றும் தெரியாத லூஸ் மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா அவர் எச்சக்கலப்பேன். இவன் மாதிரி திருட்டு நாய் வந்து போய் இதெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவெல்லாம் அரசியலில் இருக்கான் அவன் பேசுகிறான்னு சொல்லி ஒரு கேள்வி வேறு எடுத்து வந்துருக்கீங்க எச்சக்கலப்பேன். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய ஸ்பீச் நேற்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்கா நிகழ்ச்சியில் நீங்கள் கண்ட கருமாந்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்களேம்மா. ஒரு கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை இதில் மீன் பிடிக்க போவாங்கம்மா கடலுக்கு. மீன் பிடிக்க போய் வலையை போட்டால் கண்ட கருமாந்திரம்லாம் வரும். அதை வந்து சமைக்கவும் முடியாது வளர்க்கவும் முடியாதுன்ற மாதிரியான விஷ நண்டு அப்புறம் வந்து ஆமை இதெல்லாம் மாட்டும், பாம்புலாம் மாட்டோம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வர செய்தி ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதை விஷ நண்டு பாம்பு மண்டை பாம்பெல்லாம் கொண்டு வரீங்க. என்ன பேசியிருக்காருன்னா, அவர் தவிர்க்க முடியாத மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆளுங்கட்சியை கேவலமாக விமர்சிச்சு அதிமுகவை நாங்கள் விழுங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசி ஏன் அதிமுகவை எதிர்க்க மாட்டாங்க தாவேக்கா, எப்பனாலும் கூட கூட்டணி போய்க்கலாம்லாம் நம்ம பல விவாதங்களை பேசும்போது அதுக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி அங்க பேசியிருக்காரு. இவருக்கே சோத்துக்கு வழி இல்லை. இவர் என்ன முதல்ல அதிமுகவை ஏன் விமர்சிக்கலன்னு எல்லாரும் பேசுறாங்க. அவங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டணிக்கு போயிடலாம் பிளான்ல இருக்காங்க அப்படின்லாம் பேசுறாங்க. அதிமுகவினுடைய 2.5 கோடி தொண்டர்களும் தாவேக்கா தொண்டர்களாகி உறுப்பினர்களாகி பல மாதங்கள் ஆயிடுச்சு. அதிமுக தொண்டர்கள் முழுக்க இப்ப நம்ம கிட்ட தான் இருக்காங்க. அதனால அதிமுகவை எதுக்கு விமர்சிக்கணும் அப்படின்னு தான் விமர்சிக்கிறதுல ஒன்று. இன்னொன்று வந்து அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு பெறுவோம்னு சொல்கிறாரு, முதல்வர் வேட்பாளர் நாங்கள் முடிவு பண்ணுவோம்னு சொல்கிறாரு. இவர் என்னடானா ஆட்சியும் அது பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாரு. இன்னும் இந்த அமித்ஷாட்டிருந்தே மீள முடியாத நிலையில் எடப்பாடி இருக்காரு, எதிர்த்து பேச முடியாத நிலையில் இருக்காரு. அதனால் அதை பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியமும் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. மொத்த 2 கோடி தொண்டர்கள் 2 கோடி உறுப்பினர்களும் தாவேக்காக்கு போயிட்டாங்களாம். அப்புறம் என்னத்துக்கு என்ன இது பிடுங்கிறதுக்கா நீங்கள் கட்சி நடத்தி மாநாட்டு நடத்துறீங்க? கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு எலெக்ஷன் அப்போ வந்துட வேண்டியது. 2 கோடி பேர் வந்துட்டான்ல, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1.5 கோடி பேர் இருக்குன்றீங்க. அவ்வளோதான். இப்போ ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டு எல்லாம் வாங்கடா ஜனவரி மாதம் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு போக வேண்டியதானே. எதுக்கு நாய் மாதிரி சுற்றுறீங்க இப்போ வெயிலில்? புரியுதா? வந்து அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு மாநாடு போகிறேன் மண்ணாங்கட்டியை போகிறேன் முட்டா பசங்க இவங்கெல்லாம் எங்கேருந்து பிடிச்சாங்க இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரில அப்படின்ற மாதிரி தான் அரசியல் போயிட்டுருக்கு. ஆகா வெளிகள் வீணா போனவெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதிமுக முழுங்கிட்ட 2 கோடி தொண்டர் இருக்கான்னா எல்லாம் என்ன கர்மாந்திர அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரில. தலைவன் எவ்வளியோ தொண்டன் நெவலின்ற மாதிரி தான், வேற என்ன சொல்ல முடியும்? இல்லை, அதிமுக நோக்கி இப்படி ஒரு விமர்சனம். அதிமுக சிக்கலில் இருக்காங்க, அது அவங்களுடைய பிரச்சனை. இப்போ தாவேக்காவை நோக்கி ஒரு கேள்வி வைக்கும்போது அதற்கு பதில் சொல்லாமல் அதிமுகவை மோசமாக விமர்சிப்பது மட்டம் தட்டுவது அப்படிங்கிறது. இந்த மாதிரி காமெடியன்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு விஜய் காமெடி படம் பண்ணிகிட்டு இருக்காரு. விஜய் வந்து திரைப்படத்தில் ஹீரோ, அரசியலில் காமெடியன். அதாவது திரைப்படத்தில் ஹீரோ பயங்கர நல்லா எனக்கு பிடித்த ஒரு ஹீரோ. உங்களுக்கே தெரியுமே, விஜய் ரசிகன் தான், தெரியுமில்ல உங்களுக்கு. ஸோ விஜய் வந்து படத்தில் பயங்கரமாக பஞ்ச் டைலாக் அடிச்சுட்டு ஃபைட்டு அது இது டான்ஸ் பின்னி எடுத்துருவாப்புல, தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாக இருக்காப்புல, நம்மளே ஒரு ரசிகனாக இருக்கோம். ஆனால் ஆகப்பெரும் காமெடியனாக அரசியலில் இருக்காப்புல. வடிவேலு கூட இருப்பான், இல்லை ஒரு சின்ன பையன் முக்கா வச்சுட்டு வண்டியில் போய் அங்கே சனியனே வண்டி எங்கே வருது எங்கே போய் விழுகிறன்ற மாதிரி தான் ஆதவர்ஜுனா புஷி ஆனந்தெல்லாம் எப்படின்னா மிரட்ரேன்ற பேரில் விஜய் மிரட்டி விட்டுருவாப்புல. அந்த கூட ஒரு லேடி வரும் பாரு, என்ன நையாத்துறை என்ன கொஞ்சமாக தர அப்படின்னா ரயிலில் விழுக வேண்டியது இருக்குது பரவாயில்லையா அப்படின்ற கதையில் தான் அவங்க கட்சியே இருக்குது. அந்த மாதிரி ஒரு 4 பேர் என்ன சார் இப்படி அபாண்டமா சொல்றீங்க? அப்படிதான் நேத்து ஸ்பீச்ல ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு? ஆதவர்ஜுனால வண்டி அங்க வரதா இங்க விழுகுற ஆளு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் பிரச்சனை. 70 வயசுக்கு மேல உள்ள திமுகவுக்கும் இளைஞர்களுடைய பட்டாளமா மொத்தமா குஞ்சிருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு தான் பிரச்சனை. ராணுவ கட்டுப்பாட்டுல தாவேக்கா எங்கிட்டு இருக்குன்னு பேசுறாரு. ராணுவமே கட்டுப்பாட்டுல இல்லைன்றாங்க, நீங்க ராணுவ கட்டுப்பாடு
காமெடி பீஸுகள். தாவேக்கா நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ராணுவ கட்டுப்பாடு. ஆமாம், பயங்கரமாக இருக்கும். சேரை தூக்கிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. வந்தான்னா சரி நமக்கு ஒரு சேர் மிச்சம், செலவு பண்ண காசுக்கு, பஸ்ஸுக்கு கொடுத்த காசுக்கு சேரை தூக்கிட்டு போயிடுவாங்க, பேனரை கழட்டிட்டு போயிடுவாங்க, லைட்டை கொடி கம்பம்லாம் பிடிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இதான தொண்டர்கள் தான். வந்து ரொம்ப ஆக்டிவான இராணுவ கட்டுப்பாடோடு இருக்க தொண்டர்கள் தான். இவங்களெல்லாம் இராணுவத்தில் சேர்ந்தோன்னா துப்பாக்கி தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போய் என்கிட்ட விற்றுருவாங்க பாதி வேலை. எனக்கு காமெடி பீஸ் எங்கேருந்து வராயின்னு தெரில. குடும்பத்தில் துரத்தி விட்டாங்க. மன அழுத்தத்தில் இருக்காப்புல யார்? அதை வச்சு ஆமாம், நீங்கள் சொல்கிற ஆள்லாம் மன அழுத்தத்தில் இருக்காப்புல. என்னென்னா குடும்பத்துலேயும் தூக்கி போட்டாங்க, சொத்தும் இல்லை, திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணோம். கடைசியில் நம்ம வாழ்க்கை நடுத்தருக்கு வந்துச்சு. இனி விஜய் வச்சு தான் எதாவது பிழைக்கணும்னு பார்க்கும்போது விஜய் என்ன சொல்கிறாரு, மூதேவி வண்டி அங்கே வர இங்கே விழுந்தால் கூட பரவாயில்ல, வண்டிக்கு பின்னாடி போய் வண்டி போனதுக்கப்புறம் போய் விழுகிற உன்னையெல்லாம் வச்சு நான் எப்படி அரசியல் பண்ண போகிறேன்னா, அந்த போன கூட்டத்திலலாம் ஆதவர்ஜுனா தள்ளி வச்சிட்டாப்புல தெரியுமில்ல, ஒரு 5 இடம் தள்ளி. ஃப்ரேம் இப்படி வச்சா ஒரு 50 mm லென்ஸில் ஒருத்தர் எடுக்கிறான் அப்படின்னா விஜயும் அந்த புசியானந்த் பாதிக்கப்பட்டவங்க 3 பேர் தான் வருவாங்க. ஒரு 35 லென்ஸ் போடுறான் அப்படின்னா இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. அந்த இன்கம் டேக்ஸில் வரும் அருண்ராஜ் இன்னும் 2 பேர் தான் வருவாங்க. 28 ஒய்டு லென்ஸ் போட்டால் மட்டும்தான் ஆதவர்ஜுனா தெரியும்னா அது மூஞ்சி சரியாக தெரியக்கூடாதுன்ற ரேஞ்சுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க 5 பேரை தள்ளி. இப்படி கட்சியில் முக்கியத்துவம் குறைஞ்சி போய் அந்த காமெடி கட்சியிலே முக்கியத்துவம். நான் போய் விழுகிறேன்னா நீ எங்கே விழுகிற, வண்டி போனதுக்கப்புறம் போய் விழுகிறேன்றக்கா, நீ இனிமேல் போய் விழுக வேணாம், அதுக்கு வேறு பையனை ரெடி பண்ணால் அருண்ராஜை ரெடி பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இப்போ எதுக்காக அருண்ராஜ் சேர்த்துருக்காங்கன்னா, வண்டி அங்கே வரும்போது கரெக்டாக டயர் முன்னாடி போய் விழுகணும். ஏன்னா ஆதவர்ஜுனாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, வண்டி போனதுக்கப்புறம் விழுகிறாப்புல. அதுக்கப்புறம் கூட ஒரு பாப்பாலாம் ஒன்று இருந்துச்சு, அது ஏதோ அது பார்த்தா அது ஆட் ஃபிலிமில் நடிக்கிறது வியாபாரி. அது அண்டாக்கு விளம்பரத்துக்கு நடிக்க சொன்னால் கூட 1000 ரூபா கொடுத்தா கூட கூவுன்னு போகும். அது வண்டியில் விழுகுன்னு பார்த்தா இப்படி அசிங்கப்பட்டு போச்சு. ஒரே நாளில் மீம்ஸை போட்டு அதை காலியை பண்ணி விட்டாங்க. அப்புறம் இன்னொரு பாப்பா இருக்குது, அது இஸ்லாமிய பாப்பா. அது வெளியில் சுற்றும்போது சுடிதாரை போட்டு தான் சுற்றுது, மேடைக்கு வரும்போது தலைமையெல்லாம் பொத்திக்கிட்டு வந்து, ஏன்னா இஸ்லாமியராக காட்டணுமா. இப்படி காமெடி பீஸுகளாக வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அறிவாளி புசியானந்த் தான். அழகாக காயின் எதிரி போயிட்டுருக்காப்புல. எனக்கு எப்போவுமே விஜய்க்கு அடுத்து புசியானந்த் தான் பிடிக்கும். படத்தில் விஜய் பிடிக்கும், அரசியலில் புசியானந்த் பிடிக்கும். ஏன்னா சத்தமே இல்லாமல் ஒன்றும் தெரியாத லூஸ் மாதிரியே அப்படி காட்டிக்கிறதா, அண்ணா என்ன இப்படி அப்படியா, நீங்கள் தயவுசெய்து ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், நான் வேலை பார்த்துட்ருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வந்து இதை பார்த்துட்ருக்கேன் அதை பார்த்துட்ருக்கேன், தம்பிலாம் உட்காருங்க, பைப்பை திருட்டிட்டு ஓடாதீங்க, சேர தூக்கிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மரத்தில் ஏறாதீங்க, மேலேருந்து குதிக்காதீங்க, இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இப்படியே பேசிய தாவேக்கா நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிற காவல்துறையினருடைய நிலைமை தான் ரொம்ப மோசம் சார். அவங்களும் ஏறி தொங்க வேண்டியதாக இருக்குது, அடிக்க வேண்டியதாக இருக்குது, பைக்கில் வராங்க, இவங்க என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் இந்த காமெடி பீஸ் ஆதவர்ஜுனா வச்சுக்கிட்டு விஜய் பாவம் உண்மையிலே ஏன்டா அரசியல் இறங்கணும்னு ஒரு நாளைக்கு நினைப்பாப்ல. இல்லை, திமுகவை நோக்கி கேட்குறாரு. இப்போது சமீபத்தில் கொள்கை பரப்பு செயலாளர், தாவேக்காவினுடைய அந்த கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் நினைக்கிறேன், அவர் வந்து சில ஊடகங்களில் பேட்டி எடுத்திருந்தாங்க. அந்த ஊடகங்கள்ல எல்லாம் கேள்வி கேட்டு அவர் சப்ஜெக்ட் கொடுத்தா தகுந்த மாதிரி எந்த பட்டிமன்ற பேச்சாளர் தானே ராஜ்குமார். அவரை நீங்கள் தீபாவளிக்கு சிறப்பாக, பொங்கல் சிறப்பான்னு தீபாவளின்னு சொல்லி ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா தீபாவளிக்கு பேசுவாப்புல, பொங்கல் தான் சிறப்புன்னு ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா பொங்கலுக்கு பேசுவாப்புல அடுத்த பட்டிமன்றத்தில். இதில் போய் ஆண் பெருசா பெண் பெருசான்னா ஒரு இதில் ஆண்வார், ஒன்று இல்லை பெண்ணுன்னுவார், இன்னொரு இல்லை வந்து எல்ஜிபிடிக்குன்னுவார். காசு கொடுத்து முன்னாடி நாள் சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா பேச போகிறார். அவர் பேசல. பேட்டியில் ரொம்ப வாக்குவாதமாகி அது வந்து ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிடுச்சு கடைசியில். அவர் ட்ரோல் மெட்டீரியல் தானே. அவர் என்ன சோசியல் மீடியா முழுக்க ட்ரோல் பண்ணவுடனே ஆதவர்ஜுனா அவர்களுக்கு கோவம் வந்துச்சு. நம்ம கொள்கை பரப்பு செயலாளரை பார்த்து இவ்வளோ கேள்வி வைக்கிறாங்க, ஏதோ 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச கட்சி மாதிரியும், மருத்துவக் கல்லூரி கட்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அப்படியே மொத்த ஊரையும் வாங்கி போட்டுட்ட மாதிரியும் கேள்வி கேட்குறாங்க. ஆளும் கட்சியை நோக்கி கேள்வி கேட்க வேண்டியதானே, எங்கள் திமுக நோக்கி கேள்வி கேட்க சொல்லுங்க பார்ப்போம் ஊடகங்களை அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கடா மெண்டலாக அவன் சும்மா இருக்கவனை பார்த்து கேள்வி கேட்குறேன், முட்டா பையில பார்த்தா கேள்வி கேட்பேன். இப்போ டீச்சர் ஸ்கூலில் பிள்ளை 30 பிள்ளைங்க படிக்குது, 40 பிள்ளைங்க படிக்குதுன்னா எவன் திருன்னு முழிச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் இருக்கான்னு நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்வாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைய கேட்க, ஏன்னா நல்லா படிக்கிற பிள்ளைன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பின்னாடி உட்காந்து அப்படியே தலைமறைவாக இருப்பாங்க சில பசங்க பிள்ளைங்கள்லாம், அதை தான் கூப்பிட்டு கேட்பாங்க. அப்புறம் இப்போ நான் என்ன நடத்தினேன் சொல்லு, கடைசி லைன் என்ன சொன்னேன்னு சொல்லுன்னா தக்கா பக்கான்னு முழிக்கும். அந்த மாதிரி அதுவே ஏன் டீச்சர் முன்னாடி உள்ளவனே கேட்க மாட்டேறீங்க அப்படின்னா, அவன் படிச்சுட்டு அந்த பிள்ளையோ பையனோ படிச்சுட்டு முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கேன், அதை எப்படி போய் கேட்பாங்க? இந்த மாதிரி முட்டா பையில தான் கேட்பாங்க பின்னாடியே, என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு.
என்ன இல்ல பண்ணிட்டு தலையை திமுக குளிச்சு மீது வைக்காத விமர்சனங்கள் இல்ல, நடத்தாத விவாதங்கள் இல்ல. ஆனா பத்திரிகை ஊடகத்தை அவ்வளவு மோசமா பேசியிருக்காரு. ஏன்னா பத்திரிகை வந்து இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற ஒரு கட்டிங் நபர், நான் பேரை கமிஷன் சொல்ல மாட்டேன். நீ பேர் யார் சொல்ல யார் வேணாம் சார். யார் பேசினான்னு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேத்து சரி பேசியிருக்காரு. தெரியல. பத்திரிக்கை வந்து கட்டிங் கமிஷன் டெய்லியும் வந்து கரெக்ஷன் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால அவங்க திமுக நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க. விவாதமே அப்படிதான் நடத்துறாங்க அப்படிங்கும்போது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல நடக்கக்கூடிய விவாதங்களை நோக்கி தான் அப்படி அவர் வைக்கிறாரு. அவ்வளவு மோசமா விவாதம் நடக்குது அப்படின்னா டிவிகே சார்பா ஏன் பேச அனுப்புறாங்க? அப்ப அவங்களும் கமிஷன் கொடுத்து தான் பேசுறாங்களா? இல்ல எனக்கு புரியல. இல்லைம்மா, ஒரு எச்சக்கலப்பையம்மா, புரியுதா உங்களுக்கு? சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு எச்சக்கலப்பை. இவெல்லாம் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் தன் எழுச்சியாக தனக்கு என்ன தெரியுமோ, ஒரு மனுஷன் ஆம்பளை என்ன இருப்பான்னா, வேலை பார்ப்பான், அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பார்ப்பான், சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுவான். அவன் தெரிஞ்ச வேலையை பார்ப்பான், அதுக்கு பொண்ணு தேடுவான். வேலை பார்க்குறேன், மாதம் 20,000 சம்பாதிக்கிறேன், 40,000, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும், 1,00,000 ரூபா சம்பாதிக்க, அதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு பிள்ளையை பேத்து அதை நம்ம தகுதி இந்த மாதிரி வளகி இப்படி தான் வளர்ப்பாங்க. இவன் மாதிரி திருட்டு நாய் வந்து போய் எவ பணக்காரி எவ ஜிம்முக்கு வர்றா அப்படின்றவங்களை கரெக்ட் பண்ணி அதை கல்யாணம் பண்ணி மொத்த சொத்தையும் ஆட்டையை போடணும்னு நினைக்கிற திருட்டு பயல்கள்லாம் அப்படி தான் பேசுவான். அவனோட புத்தியை தானே அவன் சொல்லுவான். மீடியாக்காரன் காசு வாங்குறான்னா, நீ எதுக்கு மீடியாவை போட்டு நக்கிற, நீ எதுக்கு வர்ற, நீ மீடியாவுக்கு வர்ற, நீ எல்லாம் ஒரு ஆள்னு உன்கிட்ட காசை வாங்கிட்டு மீடியாவில் உன்னை பேட்டிலாம் எடுத்து போட்டாங்க பாரு, டெல்லியிலலாம் வந்து நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவனை அடிக்கணும் செருப்பில், ஒரு செருப்பை கவ. ஊடகத்துல இது வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் பல பிரஸ் மீட்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இவ்வளவு மோசம் இவங்கெல்லாம் சில்லற பயலுங்கம்மா. இவங்க வந்த வழி, எழுந்து இவங்க வழி வந்து சரியில்லாத வழி. இவங்க வளர்ந்த வழியும் இவங்க வந்த வழிகளும் சரியில்லாத வழி. இவன் வந்து ஒழுங்கான குடும்பத்தில் பிறந்து உழைத்து படித்து அந்த படிப்புக்கு தகுந்த வேலையோ ஒரு தொழிலோ செய்து சம்பாதித்து ஒரு குடும்பத்தை உருவாக்கி வந்திருந்தானா பரவாயில்ல. இவன் எவனை கரெக்ட் பண்ணலாம், எவ்வளோ கரெக்ட் பண்ணலாம், யாரை பிடிச்சா கோடீஸ்வரன் ஆக முடியும், அவங்க காசை எப்படி ஆட்டையை போடுறதுன்னு சொல்லி தன்னுடைய அதாவது என்ன அப்படின்னா தன்னை பாவம் போல் நினைக்கணும்னு வந்து நினைக்கக்கூடிய, அதாவது ஒரு மனிதன், ஒரு ஆண் மகன், ஒரு பெண்ணாக இருந்தாலும் கௌரவம் உள்ளவன், தன்மானம் உள்ளவன், தன்னை பார்த்து பரிதாபப்படக்கூடாதுன்னு நினைப்பான். ஐயோ பாவம்னா சரி அப்படிலாம் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் ஏங்க என்னை இப்படி இப்போ சொல்கிறீங்கன்னு தான் சொல்லுவானே தவிர, என்னை பார்த்து 4 பேர் பரிதாபப்படும், ஐயோ இவரா அப்படின்னு பரிதாபப்பட்டான்னா அவன் பிச்சைக்காரனோட கேடு கேட்டவன். அந்த மாதிரி ஒரு ஜென்மம் தான் நீங்கள் சொல்கிறவன். புரியுதா? இதெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லி இவெல்லாம் அரசியலில் இருக்கேன், அவன் பேசுகிறான்னு சொல்லி ஒரு கேள்வி வேறு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க எச்சக்கலை பயில்களை பற்றி. இவெல்லாம் ஒரு ஆள், இவெல்லாம் ஒரு கட்சியில் இருக்கா, இவெல்லாம் பேசுகிறான், 4 நோட்டை வாங்கி வச்சுட்டு புத்தகத்தை படிச்சுட்டு இவெல்லாம் ஒரு ஆள் மீடியா பற்றி விமர்சனம் பண்ணி எந்தெந்த நாய் பண்ணணுன்ற விவஸ்தை எல்லாம் போச்சு. அது காரணம் இவங்க தான். கோடி மீடியா இந்த காசை வாங்கிட்டு பண்ணுறவன், இவன்ட்டெல்லாம் காசை வாங்கிட்டு இவெல்லாம் ஒரு ஆள்னு பேட்டியை வேற போடுறாங்க பாருங்க. அப்படி அவன் பேசத்தான் செய்வான். தாவேக்காவிலேருந்து விளங்கி ஒரு ஒரு யங்ஸ்டர், ஒரு வைஷ்ணவின்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. ஆரம்பத்திலேருந்து கட்சியிலேருந்து வெளியில் வந்ததுலேருந்து கட்சிக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பேட்டியாக கொடுத்துட்ருக்காங்க. ஏஜ் இதெல்லாம் என்ன வேணால் இருக்கட்டும், எல்லாம் தெரிஞ்சு தானே தாவேக்காவில் சேர்த்தாங்க. அப்போ வந்து இந்த சின்ன வயசு காமெடி அப்படிலாம் ட்ரோல் பண்ணுறது எப்படி சரின்னு தெரியல. அப்யூஸ் பண்ணுற மாதிரியான ரொம்ப மோசமான வார்த்தைகள், கமெண்ட்ஸ் வந்து கெட்ட கெட்ட ஃபோட்டோஸ் போடுறது, இந்த மாதிரியான தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, மன உளைச்சல் பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸில். விஜய் மேலேயும் விஜய் கட்சியினர் மேலேயும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெண்ணை ஆன்லைனில் இவ்வளோ மோசமாக அப்யூஸ் பண்ணுறாங்க. இத்தனை பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு கண்டன அறிக்கை கூட குடிக்கல, இல்லை வந்து தான் கட்சியினருக்கு ஒரு அட்வைஸ், ஒரு இதாவது ஒரு பொண்ணு செய்ய சொன்னதே அவங்க தானம்மா, அப்புறம் எப்படி? அதனால விஜய் மேலேயும் சேர்த்து அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. செய்ய சொன்னதே அவங்க தான் அப்படிங்கும்போது அப்புறம் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருப்பாங்க? ஸோ அந்த மாதிரி தான் இல்லை. இப்போ காவல்துறை வந்து இதை எப்படி எடுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு சீரியஸாக தெரியல. அது காவல்துறையோட முடிவு. என்ன பண்ணுறாங்கன்னா உரிய விசாரணை பண்ணணும். அடுத்த பொதுக்குழு வேற 25ஆம் தேதி நடக்க போகுது. பாருங்க, அருண்ராஜ் அவர்கள்லாம் பேசும்போது இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் வெறும் ட்ரைலர் தான், இனிமே தான் இருக்கு. அருண்ராஜ் என்ன இப்போ நீ வந்து 1 மாதம் கூட ஆகலையே தம்பி, சம்பளம் கூட வாங்கியிருக்க மாட்டேன் நீன்ற மாதிரி தான் பேசும். நீயே இப்போ வேலைக்கு சேர்ந்தே 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்ன பார்க்க போகிறீங்க, வைக்க போகிறீங்கன்னா என்னத்தை பார்த்தோம், என்னத்தை நீ காமிக்க போகிற? பெரிய பிளான் வச்சுருக்காங்க மதுரை. எல்லாருமே பிளான், பிச்சைக்காரன் கூட தான் பெரிய பிளான் வச்சுருப்பான். இந்த ரம்ஜானுக்கு நாளே போய் படுத்துடணும் ஐஆர் ரஹ்மான் வீட்டில் அப்படின்னு கூட வச்சுருப்பான். அது வரட்டும், ரம்ஜான் வரட்டும், பார்ப்போம். தாவேக்கா வந்து ஒரு மாபெரும் முதன்மை சக்தியாக இன்னைக்கு வந்து பெருகி இருக்கு. அதனால வந்து தாவேக்கா பார்த்து பயப்படுது திமுகன்னு தொடர்ந்து நேற்றைக்கும் பேசியிருக்காங்க. அது பேசிதான்மா செய்வாங்க அவங்க. அப்புறம் வந்து நாங்கள் தான் திமுக பார்த்து பயப்படுறோம்னா பேசுவாங்க. போய் வளரணும், அவங்க சோறு திங்கணும், இது பண்ணணும். ஓகே, கடைசியாக பிசிகாவில் இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனா வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னென்னலாம் பேசி எப்படியெல்லாம் பிரச்சனை கிளப்பினாருன்னு. இப்போ வந்து கடைசியாக ஐயநாதன் அவர்கள் ஒரு பேட்டியில் புதிய தலைமுறையில் சொல்லியிருந்தாரு, விஜய் அவர்களை தனியாக பார்த்து பேசும்போது
விஜய் அவர்கள் வந்து நம்ம தனித்து போட்டியிடுறது தான் நல்லது, உங்க பலத்தை நிரூபிக்கணும், அதுதான் கட்சிக்கு நல்லதுன்னு நான் பேசும்போது அவர் என்ன சொன்னாரு, நம்ம பசங்க அதிமுகவோட போறதுக்கு தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் விலகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரு. அப்ப விஜய் அவர்களுடைய நோக்கம் இதுவாக இருக்கு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து அதிமுக இவ்வளவு மோசமா விமர்சிக்கிறாரு அப்படின்னா இல்லை ஆதவ நான் தூக்கிடுவாங்கம்மா. அப்படி இடஞ்சல விஜயெல்லாம் அப்படி இல்லை. விஜய் வந்து எப்படின்னா டயரில் காற்று இறங்கினாலே புது டயர் மாற்றிடுவாப்புல, காற்றடிக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு விஜயோட கேரக்டர்? ஏன்னா காசு இருக்கும்போது நீங்கள் காற்றடிக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்னியை தூக்கி மாற்றி இந்த டயரை ரோட்டில் போட்டு வேறு டயரை கொண்டு வர சொல்கிறா சாயந்தரம் வரதுக்குள்ளேன்ட்டு போயிடுவாப்புல. அந்த மாதிரி கேரக்டர். ஆதவ அர்ஜுனாலாம் ஒரு டயர் மாதிரி தான். தேஞ்சு போச்சுனாலும் மாற்றிடுவாங்க, காற்று இறங்கினாலும் மாற்றிடுவாங்க. நீங்கள் ஆனால் டயர் வண்டிக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரி இருக்கும். ஆனால் 5 நிமிஷத்தில் டயரை கழட்டி போட்டு, தம்பி இந்த டயரை பிச்சு போட்டு வேறு டயரை மாட்டி வை, வரப்போ வாங்கிக்கிறேன், ஏவிஎம் ஸ்டுடியோவிலேருந்து வளையிறப்ப ரெடி பண்ணி கொடுத்துருன்றாங்க. ஸோ அது மாதிரி தான் ஆதவ அர்ஜுனான்ற ஒரு இத்து போன டயர். புரியுதா உங்களுக்கு? தூக்கி விட்ருவாங்க, ஒன்றும் கவலைப்படாங்க. நன்றி சார், நன்றி. பொதுக்குழுவில் என்னென்ன செயல்பாடுகள்லாம் பேச போகிறாங்க, என்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறாங்க, ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய தாவேக்காவின் பொதுக்குழு எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்க்கத்தான். ஆமாம், பார்ப்போம், பேசுவோம். நன்றி.